வணக்கம். இன்று 9/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, சூரியன். மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதி செவ்வாய் 4ல் நீச்சம். ராசியை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார் 11ஆம் இடத்துல இருந்து. சனி பார்க்குற இடத்த கஷ்டத்தை கொடுப்பார், குழப்பத்தை உண்டு பண்ணுவார், முடவன். அதே நேரத்தில் 11ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கு, ஆட்சி பார்வை தான் பார்க்குறார். பொருளாதாரத்தை கொடுத்து செலவில் விடுவார். அதான் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு. ரிஷபத்தில் குரு, அது ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் உச்சம் பரிவர்த்தனை யோகம் 11ல். லாபாதிபதி ராசிக்குள்ள, ராசியாதிபதி 11ல் பரிவர்த்தனை யோகம். ஒன்று கொடுத்து ஒன்று பெறுதல், பரிவர்த்தனை யோகம். நீக்கு அளவு மாறாது. சுக்கிரனும் குரும் நேர் எதிர்த்துவங்கள் கிரகங்களாக இருந்தாலும் கூட தன்மை மாறாது. லாபமும் நஷ்டமும் ஈக்குவலாக இருக்கும். அதே சமயத்தில் 5ல் 4, 5ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்காரு. 2க்கும் 5 10ல் இருந்து 10ஆம் அதிபதி ஆட்சி, கர்மாதிபதியார் சொல்லக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. இந்த ரிஷபராசி நம்மளுக்கு எல்லா யோகங்களும் கிடைக்கும். மிதுனம், ராசியாதிபதி புதன் 9ல் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். 4ல் கேது, அம்மாவுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ வந்து விலகிடும், பெருசாக ஒன்றும் ஆகிடாது. ஆனால் அம்மாவுக்கு சிறு பாதிப்பை உண்டு பண்ணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அதனால தான் வந்து விலகிறது. கடகராசி நண்பர்கள், ராசியாதிபதி சந்திரன் 2ல் தனஸ்தானத்தில். அந்த சூரியன், இடம் கொடுத்த சூரியன் 9ல் உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட, ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கார். ராகு எதையும் பூதாகாரமாக பெருசு பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான் 9ஆம் இடம் வலுவாக இருக்கு இன்னைக்கு. அதுலேயும் வக்கர சுக்கிரன் தான். இந்த ராசிக்கு நாலுக்குடையவர் 11 கூட, யோகாதிபதி 11ஆம் அதிபதி லாபாதிபதியும் கூட. வாகனம், கன்று, காலி வாகனங்கள், அதுலேயும் குறிப்பாக உயர் ரக வாகனங்களுக்கு யோகமான நாள் இன்னைக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம், ராசியை சனி பார்க்குறார் 7ஆம் பார்வையா. ராசிக்குள்ள சந்திரன், மனக்குழப்பங்கள் ஏதாவது புணர்வு 7ஆம் பார்வையா. சனி சந்திரன் பார்வை புணர்வு தோஷம், மன குழப்பம், நண்பர்களால் ஏதாவது இடையூறுகள், நண்பர்களும் முரண்பாடாக இன்னைக்கு பேசுவார்கள். வாயை அளந்து பேசணும், திருக்குறளை விட கம்மியாக பேசணும். அளவரிதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி
அளந்து பேசணும் நண்பர்கள் வட்டாரத்தில். மனைவி வீட்டுலேயும் அப்படி தான், மனைவி மக்கள்கிட்டையும் நீ கொஞ்சம் ரொம்ப சகஜமாலாம் வச்சுக்க வேண்டாம். அதுக்கு இது ஒரு அட்வைஸ். கன்னி ராசியாதிபதி புதன் 6ல் 6ஆம் இட ஆட்சி. பன்னெண்டாம் அதிபதி 7ல் வெளிவட்டாரங்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய உதவி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சகஜமாக கிடைக்கும். 9ல் இருந்து குரு பார்க்குறார் ராசியை. குரு பார்த்தா கோடி புண்ணியம் விலகும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூரிய புண்ணியஸ்தானம் வறுப்புறுது இன்னைக்கு இந்த கன்னிராசிகள். துலாம் 1க்கும் 8 ராசிக்கும் 8 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல் 6ஆம் அதிபதி 8ல் பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜயோகம். 6 8 பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம். ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல், அளவு மாறாது. பொருளுடைய தன்மை ஒரே மாதிரி இருக்கும், மதிப்பீடு ஒரே மாதிரி இருக்கும். பொருளாதாரம் பணமாக பார்த்தா ஒன்றா இருக்கும், பொருளுடைய ஏற்றத்தை அந்த பொருளுடைய அளவு வேறு வேறு இருக்கும். சுக்கிரனும் குருக்குள்ள வேறுபாடு. ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் உட்காந்து 10ல் வந்து உட்காந்துருக்கார். 10ல் 2க்கும் 7 கூட 10ல் வந்து உட்காந்து 10ஆம் அதிபதி 11ல் தர்ம அதிபதி யோகத்தை உண்டு பண்ணும்போது சொத்து சோகத்தம் அசையா சொத்துனால உங்களுக்கு அனுகூலமானால் இன்னைக்கு இந்த விருட்சிப துலா ராசி நண்பர்களால் விருட்சிபம் ராசியாதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில், பாக்கியாதிபதி 10க்கு வந்திருக்கிறார். 6ஆம் அதிபதியும் கூட. அந்த 6ஆம் இடத்தை ராசியையும் 6ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அந்த ராசியை குரு பார்க்குறார். ஒரு பக்கம் சனியினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் குருவினுடைய மென்மையான கருணை. ராசியாதிபதி கடகத்தில் உட்காந்து நீச்சமடைந்தனால மனக்குழப்பத்தோட பிற்பகுதி மேலே தெளிவடையும் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல். வாகனம், கட்டடம், பூமி இதுக்குரிய 4ஆம் இடம் வலுவாக உட்காந்துருக்கு. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ல். வெளி ஊர், வெளி மாவட்டம் பயணம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு மனமகிழ்விடம் போயிட்டு வருவீங்க. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. 9க்கும் 6 கூடைய புதன் தனஸ்தானத்தில் தன ஸ்தானாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கிறார். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் அல்லது அப்பா வீட்டு உறவுனால அனுகூலம் கிடைக்கும். அப்பா, அத்தை, அப்பா வீட்டு வர்க்கம் அவங்களால இன்னைக்கு அனுகூலம். முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் சூரியனை கூட சம்பந்தப்பட்டு 3ல் அரச அண்ணன் அல்ல சகோதரன், சகோதரி இந்த வகையில் இன்றைக்கி அனுகூலமான நாள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. முழு யோகாதிபதி 3ல் உட்காந்து அந்த 3ஆம் அதிபதி 5ல் பரிவர்த்தனை யோகம். அப்போ சகோதரர்கள் அனுகூலம் உண்டு, சகோதர சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினால அனுகூலம் உண்டு இன்றைக்கி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக உட்காந்து ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டுக்கும் 9 கூடைய பரிவர்த்தனை யோகம்.
குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் ரெண்டு தனஸ்தானம் தனக்காரகனும் குரு தன ஸ்தானாதிபதி அவனே வராங்க கும்பத்துக்கு. இன்னைக்கு கும்பராசி நபர்களுக்கு பண மழை பொழியும். பொறிக்க வேண்டியதான். உழைப்பு முக்கியம். கொடுத்துருவாங்க, சொல்ல இருக்கு. உழைப்பினுடைய செல்வம் அதுதான் மிகப்பிறந்த செல்வமாக எல்லா இதிகாசங்களும் சொல்கிற மாதிரி தெரியுது. மீனம் ராசிக்குள்ள சூரியன் சுக்கிரன் ராகு வக்கர கிரகம். இயற்கை வக்கரத்தினுடைய சாராம்சத்தில் சுக்கிரன் போகிறார். ராசியாதிபதி குரு 3ல் பரிவர்த்தனை யோகம். 8ஆம் அதிபதியாக வர்றார் அதே குரு. மனசில் ஏதாவது ஒரு ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடம் ஆட்சி விரைய செலவு ஏதாவது இருக்கும். 4க்கும் உடையவர் 12ல் மறைகிறார். வாகனங்களுடைய விருத்தி வாகனங்களால் இன்றைக்கி பெரிய அனுகூலம் ஒன்றும் இருக்காது. 4ஆம் அதிபதியாருடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு பயணங்களை குறைச்சிக்கணும். வாகனத்தினால இன்றைக்கி வேகமாக போகிறது அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிபதி ஆட்சி விரைய செலவு ஏதாவது அது குறிப்பாக இரும்பு சார்ந்த வாகனம் இதில் கொஞ்சம் அவேர்னஸாக போகணும். அப்புறம் யூடியூப் பார்க்குற நண்பர்கள் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் நாங்களும் என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும். தவிர இடிப்பாரா இல்லை ஏமாற மன்னன் நேசாக கூடிட்டு காட்டினா தான் அடுத்தடுத்து எங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.